கிச்சன். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் ரவை நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக, 1 டீஸ்பூன் ஆயில், சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரவை போட்டிருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும் மாவு. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். 1 வெங்காயம், பச்சை மிளகாய் 1 மிளகாய், மல்லித்தலை, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, மல்லி அரை டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். ரவை வந்து 2 டீஸ்பூன். கடலை மாவு வந்து 3 டேபிள் ஸ்பூன். கடலை மாவும் ரவையும் எதுக்காக நம்ம சேர்க்குறோம்னா, எண்ணெயில் பொரிக்கும் போது உருளைக்கிழங்கு மட்டும் போட்டிங்கன்னா எண்ணெயிலே வந்து உருளைக்கிழங்கு பிரிஞ்சு போயிடும். உருளைக்கிழங்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறதுக்காக, எண்ணெயில் போடையில் ஸ்டிஃபாக பிரிஞ்சு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக கடலை மாவும் ரவையும் நம்ம சேர்க்குறோம். மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இறுக்கமாக இருக்கணும். மாவு வந்து கொஞ்சம் லூஸாக தண்ணியாக இருந்தாலும் எண்ணெயை குடிக்கும், எண்ணெயில் போடும்போதும் பிரிஞ்சு போயிடும். அதனால நல்லா இறுக்கமாக இருக்கணும். உங்களுக்கு இறுக்கமாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா கடலை மாவு 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.